cyclic group definition சொல்ல முடியுமா? cyclic group define பண்ணுங்க பார்ப்போம். A group generated by a single element. ஓகேவா? இதில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா a பவர் nங்கிற ஃபார்ம்ல இருக்கும். n belongs to z. ஓகேவா? ஓகேவா? சரி. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, அடுத்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்ஸ். சரியா? அடுத்து இசட் வந்து இசட் சொன்னோம், அடுத்து இசட்என் சொல்லியிருந்தோம். சரியா? இதெல்லாம் வந்து சைக்ளிக் குரூப்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னப்பா, நெக்ஸ்ட் தியரம் என்ன பார்க்க போறோம் பாருங்க. என்னன்னா if G is a cyclic group generated by A or some A belongs to G, right? Then order of G equal to order of A. G is a cyclic group generated by A ன்னு இருந்தால் குரூப்போட ஆர்டரும் அந்த எலமெண்டோடைய ஆர்டரும் சேம்னு சொல்லணும். சரியா? குரூப்போட ஆர்டரும் எலமெண்டோடைய ஆர்டரும் சேமா இருக்கும். ஓகேவா? இதான் ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து n எடுத்துக்கிறேன், தட் இஸ் ஃபைனைட்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஆர்டர் ஆஃப் ஏ வந்து n இருந்தால் குரூப்போட ஆர்டரும் n சொல்ல போறேன். சரியா? ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னா என்ன அர்த்தம்? பை ஆர்டர் ஆஃப் ஏயோட டெஃபினேஷன் படி a பவர் n ஐடென்டிட்டி, a பவர் t நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபார் ஆல் t லெஸ் தேன் n. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1 இ எப்படி எழுதலாம்னா a பவர் n எழுதலாம். சரியா? சார் ஒரு நிமிஷம். இப்போ a ஸ்கொயர் a பவர் 3 அண்ட் ஸோ ஆன் a பவர் n மைனஸ் 1 அண்ட் a பவர் n வந்து என்னன்னா ஐடென்டிட்டி. இந்த எலமெண்ட்லாம் எங்க இருக்குன்னா இந்த சப் குரூப்ல இருக்கும். சரியா? அப்படிதானே? ஏன்னா ஏ வந்து இது வந்து என்னது? சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. ஏ இங்க இருந்தா ஏ வச்சு எழுதுற எல்லா எலமெண்ட்டும் இந்த இதுல தான் இருக்கும். சரியா? இஸ் ஏ சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ. இப்போ ஏ இங்க இருக்கு, இந்த சப் குரூப்ல இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயரும் இங்க தான் இருக்கும், ஏ கியூபும் இங்க தான் இருக்கும், ஏ பவர் n மைனஸ் 1 இங்க தான் இருக்கும். சப் குரூப்னால ஐடென்டிட்டியும் இருக்கும். ஸோ ஏ பவர் n ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எங்க இருக்குன்னா இந்த சப் குரூப்ல தான் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இந்த எல்லா எலமெண்ட்டும் டிஸ்டிங்க்ட்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கிளைம் என்னன்னா a பவர் i நாட் ஈக்குவல் டு a பவர் j ஃபார் ஆல் i நாட் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லணும். டிஸ்டிங்க்ட்னு சொல்லணும். சரியா? இந்த a பவர் 1 a ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் a பவர் n மைனஸ் 1 a பவர் n ஈக்குவல் டு ஈன்னு எழுதியிருக்கோம்ல, இந்த n எலமெண்ட்ஸும் டிஸ்டிங்க்ட்னு சொல்லணும். ஸோ a பவர் i நாட் ஈக்குவல் டு a பவர் j ஃபார் ஆல் i நாட் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லணும். சரியா? சப்போஸ் நாட் எடுத்துக்கங்க. சப்போஸ் a பவர் i ஈக்குவல் டு a பவர் j ஃபார் சம் i நாட் ஈக்குவல், இந்த ப்ரூஃப் ஏற்கனவே பார்த்துருப்போம். சரியா? ஃபார் சம் i நாட் ஈக்குவல் டு j without loss of generality we assume, so loss of generality we assume that i less than j ன்னு எடுத்துக்குவோம். i less than j ன்னு எடுத்துக்கோம். ஏன்னா ஐயும் ஜேயும் இன்டீஜர் எங்க இருக்குன்னா 1ல இருந்து n முடிய வெரி ஆகும். சரியா? ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி i இஸ் லெஸ் தேன் ஜேன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா j மைனஸ் ஐ வந்து என்னது? கிரேட்டர் தென் ஜீரோவா? ஏன்னா ஜே வந்து கிரேட்டர் தென் 9 இருக்கு. ஸோ j மைனஸ் ஐ இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ இங்க a பவர் j மைனஸ் a பவர் மைனஸ் ஐ போட்டிங்கன்னா இங்கே a பவர் i இன்ட்டு a பவர் மைனஸ் ஐன்னு போடுவீங்க. தட் இஸ் a பவர் 0ன்னு வரும். அதாவது இது என்னன்னா இது என்னன்னா a பவர் ஐயோட இன்வெர்ஸ் தான் இந்த டேர்ம். சரியா? அப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும்னா ஐடென்டிட்டியா மாறிடும். அப்போ
இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஏ பவர் ஜே மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்துடும். ஜே மைனஸ் ஐ வந்து லெஸ் தென் என்ன, ஜே மைனஸ் ஐ வந்து லெஸ் தென் என்ன இல்லையா? ஏன்னா ஏன்னா இந்த ஐஜே எங்க இருக்குன்னு பாருங்க. ஐ கமா ஜே பிலாங்ஸ் டு 1 2 3 அப் டு n முடிய இருக்கும். ரைட்டா? ஐயும் ஜே எங்க இருக்குன்னா இந்த இதுல தான் இருக்கும். ஏன்னா பவர்ஸ்ல உள்ளது தானே. ஸோ இதுல தான் இருக்கும். அப்போ இதுல உள்ள ரெண்டு நம்பரை, ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் சரியா? அப்புறம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இல்லை என்னை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜே மைனஸ் ஐ வந்து லெஸ் தேன் என். இப்போ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு ஏ பவர் டி நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபார் ஆல் டி லெஸ் தேன் என்ன எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். ஏ பவர் டி நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபார் ஆல் டி லெஸ் தேன் என்னன்னு எழுதியிருக்கோம் சரியா? ஸோ அப்போ இந்த இதுக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். இங்கே ஏ பவர் ஜே மைனஸ் ஐ வந்து ஐடென்டிட்டி வந்துட்டு ஜே மைனஸ் ஐ எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் என்ன இருக்கு, லெஸ் தேன் என்ன இருக்கு. ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு திஸ். ஸோ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா ஏ பவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஏ பவர் ஜே ஃபார் ஆல் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஸோ ஏ ஸ்கொயர் அப் டு a power n minus 1 are distinct elements in subgroup generated by A. ஓகேவா? இந்த எலமெண்ட்லாம் இந்த இதுல உள்ள டிஸ்டிங்க்ட் எலமெண்ட். ஓகேவா? ஏன்னா இது சப்குரூப். அப்போ ஏ இங்க இருந்தா ஏயோட பவர்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும் சரியா? ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துருங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஒய்யோட ஆர்டரும் ஜிலையும் இந்த எலமெண்ட் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல போறேன் சரியா? ஜியில எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து இதுல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்னு சொல்லிட்டா போதுமா? இந்த எலமெண்ட்லாம் எங்கப்பா இருக்கு? இந்த குரூப்ல இருக்கு ரைட்டா? இது எதுக்கு ஈக்குவல்னா ஜிக்கு ஈக்குவல் ரைட்டா? இது ரெண்டு, ஏன்னா ஜி வந்து சைக்கிளிக் குரூப்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவல் தான். இப்போ இந்த எலமெண்ட் எல்லாமே ஜியில தான் இருக்கு ரைட்டா? இப்போ வேற ஒரு எலமெண்ட் எடுங்க. ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஒய் எங்க இருக்குன்னு சொல்ல போறேன்னா இதுல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் சொல்லிட்டா போதுமா? நல்லா கவனிச்சிங்க. ஜியில என் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஜியில என் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்கு. வேற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் இருந்தால் அந்த எலமெண்ட் இதுல உள்ள ஏதோ ஒரு எலமெண்டா தான் இருக்குன்னு சொல்ல போறேன் ரைட்டா? ஓகே. இப்போ ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். ஜி வந்து சைக்கிளிக்னா என்ன பார்த்தோம்? இங்க ஜியில உள்ள எலமெண்ட் இப்படி இருக்குன்னு பார்த்தோமா? ஜி வந்து சைக்கிளிக் குரூப்பா இருந்தால் இஸ் ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏன்னு எழுதலாம். இதுல உள்ள எலமெண்ட்லாம் ஏ பவர் என்னங்கிற ஃபார்ம்ல இருக்கும் சொல்லியிருந்தேன். என் பிலாங்ஸ் டு இசட்னு சொல்லியிருந்தேன் ரைட்டா? இப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்லங்க. சைக்கிளிக் குரூப்ல உள்ள எலமெண்ட்லாம் இந்த ஃபார்ம்லயும் இருக்கும் ரைட்டா? அப்போ நான் இங்க என்ன எடுத்துருக்கேன்னா ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்திருக்கேன். ஸோ சைக்கிளிக் குரூப்போட டெஃபினேஷன் படி ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் சம் டியா இருக்கும். சரி வரேன், டி வேண்டாம், ஃபார் சம் கே. ஏ பவர் கேயா இருக்கும் ஃபார் சம் கே. ஓகேவா? சே பிலாங்ஸ் டு இசட். ஓகேவா? இந்த கே எங்க இருக்கு? இப்போ இந்த கே வந்து ஒரு இன்டிஜர், என் ஒரு இன்டிஜர் தானே. என் ஒரு இன்டிஜர், கே ஒரு இன்டிஜர். ரெண்டு இன்டிஜர் இருக்கு, கே அண்ட் என். ரெண்டு இன்டிஜர் இருக்கு சரியா? அப்போ டிவிஷன் அல்காரத்தை அப்ளை பண்ணுங்க. பை டிவிஷன் அல்காரதம் என்னை வச்சு கேயை டிவைட் பண்ணுங்க. Where x is q and r belongs to z such that t equal to nq plus r எழுதலாமா? k is equal to sorry, k equal to, okay, k equal by division algorithm apply பண்ணுங்க சரியா? k equal to nq plus r where 0 less than or equal to r less than n ன்னு எழுதிக்கலாம் சரியா? ஓகேவா? இப்போ டிவிஷன் ஒய் பவர் இப்போ 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 ஏ ஒய் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பவர் கேன்னு கொடுத்துருக்காங்க சரியா? ஏ பவர் என் கியூ பிளஸ் ஆர்னு எழுதிக்கலாமா? திஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் கியூ இன்ட்டு ஏ பவர் ஆர்னு. இப்போ ஏ பவர் என் கியூ எப்படி எழுதிக்கிறோன்னா ஏ பவர் என் பவர் கியூன்னு எடுத்துக்கோங்க. இது ஏ பவர் ஆர். ஓகேவா? ஏ பவர் என் வந்து ஐடென்டிட்டி, இ பவர் கியூ ஏ பவர் ஆர்னு. இது ஈயா தான் இருக்கும்.
இ இன்ட்டு ஏ பவர் ஆர். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் கே ஈக்குவல் டு ஏ பவர் ஆரா மாறிட்டா. இப்போ ஆர் வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தென் என்னா. ஆரோட வேல்யூ எப்படி இருக்கு, 0லேருந்து n முடிய உள்ளது தானே. அப்போ இந்த எலமெண்ட் எங்க வந்துடும் பாருங்க. இந்த எலமெண்ட் வந்து ஏ பவர் ஆர் பிலாங்ஸ் டு ஐடென்டிட்டி ஏ பவர் 1 ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் n மைனஸ் 1க்குள்ள வந்துட்டா இல்லையா. ஆர் எங்க இருக்குன்னு பாருங்க, 0லேருந்து n மைனஸ் 1 முடிய வேரி ஆகும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் இதுக்குள்ள வந்துட்டா, இந்த செட்டுக்குள்ள வந்துட்டா வந்துட்டுல. அப்போ எந்த ஒரு ஒய்க்கு எடுத்தாலும் இங்க வந்துட்டா. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், n எலமெண்ட் தான் இருக்கும். இங்க இருங்க, அதாவது நான் இங்க இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜி வந்து சைக்கிளிக் குரூப். ஸோ இந்த கண்டிஷன் ஆர்டர் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் எழுதிடுறேன். அப்போ ஏ பவர் 1 ஏ ஸ்கொயர் ஏ கியூப் அப் டு ஏ பவர் n மைனஸ் 1 ஏ பவர் 1 ஜி. இது எல்லாமே இங்க இருக்குன்னா இந்த குரூப்ல தான் இருக்கும். இது எதுக்கு ஈக்குவல்னா ஜிக்கு ஈக்குவல், ரைட்டா. இப்போ n எலமெண்ட்ஸ் இருக்கு, இந்த n எலமெண்ட்டும் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுதேன். சப்போஸ் ஏ பவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஏ பவர் ஜி ஃபார் சம் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே ஐ அண்ட் ஜே பிலாங்ஸ் டு இந்த செட்ல இருக்கு. இப்போ இப்படி எடுக்கிறப்போ கான்ட்ரடிக்ஷன் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த n எலமெண்ட்டும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இன் ஜின்னு சொல்லியிருந்தோம், சரியா. இப்போ ஜியில இருந்து வேற எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் இங்கே தான் இருக்குன்னு சொல்ல போறேன். ஸோ ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஜி, ஜியில் உள்ள ஜி வந்து சைக்கிளிக் குரூப். அப்போ இதில் உள்ள எலமெண்ட்லாம் ஏ பவர் எம் சம் எம் பவர்ல இருக்கும், சரியா. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் கே ஃபார் சம் கே பிலாங்ஸ் டு இசட், ஃபார் சம் கே பிலாங்ஸ் டு இசட்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னங்கிறது ஒரு இன்டீஜர், கேங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணுதேன். So there exists Q and R belongs to Z such that K equal to NQ plus R எழுதிக்கலாம். Y equal to A power K. ஸோ ஒய் கேக்கு பதிலாக இந்த வேல்யூ அசைன் பண்ணதப்போ ஏ பவர் n வந்து என்னன்னா ஐடென்டிட்டி ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஏ பவர் ஆர் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒய் எப்படி எழுதிட்டேன்னா ஏ பவர் ஆர்னு எழுதிட்டேன். ஆர் எப்படி வேரி ஆகுதுன்னா 0லேருந்து n-க்கு n மைனஸ் 1 முடிய வேரி ஆகுது. அப்போ இந்த ஏ பவர் ஆர் எங்க இருக்குன்னா இந்த செட்டுக்குள்ள வந்துட்டு, ஓகேவா. ஸோ அப்போ ஜி இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ண, சாரி இந்த லைனை அடிச்சிடும். ஸோ ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஜி, ஒய் எங்க வந்துட்டுனா ஐடென்டிட்டி ஏ பவர் 1 ஏ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் ஏ பவர் n மைனஸ் 1குள்ள வந்துட்டு, ரைட்டா. ஸோ அப்போ ஜியோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா என்னா தான் இருக்கும். எந்த ஒரு ஒய் எடுத்தாலும் இந்த செட்டுக்குள்ள தான் இருக்கு, ரைட்டா. இப்போ ஜியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா n எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ, ஓகேவா. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏயும் ஆர்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு, ரைட்டா. அடுத்து சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன், சரியா. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லணும், சரியா. தென் அப்போ ஏ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் இந்த எலமெண்ட்லாம் எங்கப்பா இருக்கும், இதுல தானே இருக்கும், சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏல இருக்கும். இது ஈக்குவல் டு என்னது ஜி தானே, இது ஈக்குவல் டு என்னது ஜி, சரியா. அப்போ ஏ பவர் 1 ஏ ஸ்கொயர் அப் டு ஏ பவர் n அண்ட் ஸோ ஆன். ஏன்னா இன்ஃபினிட்டின்னு என்ன அர்த்தம்ப்பா, ஏ பவர் n நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபார் ஆல் n, ஓகேவா. அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ இன்ஃபினிட்டினா ஏ பவர் n வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ஃபார் எவ்ரி n, ஓகேவா. ஸோ அப்போ எந்த பவர் இங்கே எந்த ஒரு இன்டீஜர் பாசிட்டிவ் இன்டீஜர் போட்டாலும் ஐடென்டிட்டி வராதுன்னு அர்த்தம், சரியா. அப்போ ஏ பவர் 1 ஏ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பிலாங்ஸ் டு ஜிஆர், சரியா. ஜி எதுக்கு ஈக்குவல்னா சப் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏக்கு ஈக்குவல், ரைட்டா. இப்போ இந்த எலமெண்ட்ஸ்லாம் டிஸ்டிங்க்ட்னு சொல்லுங்க. கிளைம் என்னன்னா ஏ பவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஏ பவர் ஜே ஃபார் ஆல் ஐ நாட் ஈக்குவல் டு ஜேன்னு சொல்லுங்க, சரியா. சப்போஸ் அங்க சொன்ன மாதிரி தான், அங்க ஃபைனைட்டு இங்க இன்ஃபைனைட்டு, சரியா. இப்போ ஏ பவர் ஐ ஈக்குவல் டு ஏ பவர் ஜே ஃபார் சம் ஐ நாட் ஈக்குவல் டு ஜேன்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும், தென் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென் ஜேல ஐ லெஸ் தேன் ஜேன்னு போட்டுருங்க. அப்போ ஏ பவர் ஜே மைனஸ் ஐ வந்து ஐடென்டிட்டி ஆயிருமா, ஏ பவர் மைனஸ் ஐயால ரெண்டு சைடும் ப்ராடக்ட் பண்ணுங்க, சரியா.
இப்போ இது இங்க ஐடென்டிட்டி வந்துட்டு இங்க ஏ பவர் ஜே மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம் சரியா. ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம், ஏ பவர் ஜே மைனஸ் ஐ வந்து என்னன்னா ஐடென்டிட்டி வந்துட்டு. ஸோ அப்போ ஐ மைனஸ் ஜே வந்து ஒரு ஃபைனைட் நம்பரா, ஜே மைனஸ் ஐ வந்து ஃபைனைட் ரைட்டா. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னதுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே மைனஸ் ஐ இம்ப்ளைஸ் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஃபைனைட். ஆர்டர் ஆஃப் ஏ வந்து ஃபைனைட்டா வந்துடும் ரைட்டா. ஏ பவர் இங்க இருங்க, ஒரு நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்னு பாருங்க, ஏ பவர் என் நாட் ஈக்குவல் டு ஐடென்டி ஃபார் எவ்ரி என்னு எடுத்திருக்கோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்கோம், ஏ பவர் சம் நம்பர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டோம் ரைட்டா. ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் இன்ஃபைனைட். ஓகேவா. ஸோ எதனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்தனால ரைட்டா. ஸோ அப்போ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஏ பவர் ஐ நாட் ஈக்குவல் டு ஏ பவர் ஜே ஃபார் ஆல் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே ரைட்டா. ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் ஏ பவர் என் அண்ட் ஸோ ஆன் ஆர் distinct elements in this ரைட்டா. இது எதுக்கு ஈக்குவல்னா ஜி. இப்போ இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு, இதுல எத்தனை எலமெண்ட் இருக்கு, அது பாட்டுக்கு போயிட்டே தானே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும் சரியா, இன்ஃபைனைட் ஆகிடும் சரியா. ஸோ இந்த எலமெண்ட்லாம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எங்க இருக்குன்னா ஜியில தான் இருக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் இன்ஃபைனைட். ஓகேவா. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா இஃப் ஜி இஸ் cyclic then order of G equal to order of A for some A belongs to G and G equal to என்னன்னா generated by A. அப்போ சைக்ளிக் குரூப்ல ஜென்ரேட் பண்ணத எலமெண்டோடைய ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேமா இருந்தால் சைக்ளிக் குரூப்னு சொல்லிக்கலாம் ரைட்டா. புரியுது என்னன்னு, ஒரு எலமெண்டோடைய ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேமா இருந்தால் ஜி இஸ் சைக்ளிக் குரூப்னு சொல்லிக்கலாம் சரியா. ஜி வந்து சைக்ளிக் குரூப்னு சொல்லிக்கலாம் ரைட்டா. இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மாதிரி தான், இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மாதிரி தான் சரியா. இப்போ பாருங்க, இப்போ இப்போ Z4 எடுத்துக்கோங்க. Z4 என்னன்னா 0 1 2 3 ஓகேவா. இப்போ இங்க ஜென்ரேட்டர் என்னதுப்பா 1 தானே, ஜென்ரேட்டட் 1 தான் இந்த குரூப்பை ஜென்ரேட் பண்ணும் சைக்ளிக் குரூப் சரியா. இப்போ ஆர்டர் ஆஃப் 1 என்னன்னு சொல்ல முடியுமா, அந்த ப்ரீவியஸ் தியரம் படி ஆர்டர் ஆஃப் 1 என்னது இருங்க, Z4 is a cyclic group generated by 1 ரைட்டா. அப்போ இந்த 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 எலமெண்டோடைய ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேம் தானே, ஆர்டர் ஆஃப் Z4 ரைட்டா. ஆர்டர் ஆஃப் Z4 வந்து 4ஆ, இது என்னன்னு 1 வந்து ஜென்ரேட் பண்ணுது இந்த குரூப்பை. ஸோ அப்போ 1ஓட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேம் ப்ரீவியஸ் தியரம் ஓகேவா, பை ப்ரீவியஸ் தியரம் படி. அடுத்து this equal to order of box 3 ஆல்சோ சொல்லலாமா. 3யும் ஜென்ரேட் பண்ணணும்னு எடுத்து பார்த்தோம், 3யும் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் 1 ஆர்டர் ஆஃப் 3யோட ஆர்டர் வந்து என்னன்னா குரூப்போட ஆர்டர் சரியா. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க Z5 எடுத்துக்குவோம். Z5 வந்து 0 1 2 3 4 ஓகேவா. இதுல ஜென்ரேட்டர் என்னதுப்பா, இதுல ஜென்ரேட்டர்ல என்ன 1 2 3 4 எல்லாமே ஜென்ரேட்டர் தான் ரைட்டா. இந்த குரூப்ல எல்லாமே ஜென்ரேட்டர் தான். இந்த குரூப் நேரத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் சரியா. இதுல Z5ல எல்லா எலமெண்டோடைய ஆர்டரும் எல்லா எலமெண்ட்டும் ஜென்ரேட்டர் தான் சரியா.
So upon Z5 is generated by Z5 is a cyclic group generated by these 4 elements. Upon order of 1 equal to 5 மாறிடுமா? Yes, sir. By previous theorem, சரியா? Equal to order of 2 also, right? அடுத்து order of 3 equal to order of 4. ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவல் டு என்னன்னா 5. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, Z6 எடுத்துங்க, ரைட்டா? Z6 வந்து ஜென்ரேட்டட் பை 1 and 5. ஓகேவா? இப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் 1 வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் 1 என்னதுப்பா? 6. வெரி குட். ஆர்டர் ஆஃப் 1 6. இப்போ 1 இப்போ இப்போ 1 பவர் 2 என்னதுப்பா? 2. Box 2. 1 பவர் பாக்ஸ் 2, ரைட்டா? ஓகே. இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். என்ன ரிசல்ட்னு சொல்லிடுது, ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னு இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் கே என்ன வரும்னு சொல்லியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஏ, இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு n, தென் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் கே என்னது? n பை ஜிசிடி ஆஃப் கே கமா என்னன்னு பார்த்துருக்கோமா? ஒரு ரிசல்ட் பார்த்தோம்லப்பா. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் கே வந்து என்னன்னா n பை ஜிசிடி ஆஃப் கே கமா n, ரைட்டா? அப்போ இங்க ஏ வந்து இதுன்னு எடுத்துக்குவோம். ஏ வந்து 1 பாக்ஸ் 1 ஏ, இதனுடைய ஆர்டர் வந்து என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் என்னதுன்னா 1 ஸ்கொயர் இங்க என்னன்னா 2. அப்போ 2ஓட ஆர்டர் இப்போ ஆர்டர் ஆஃப் 1 ஸ்கொயர் சொல்லுங்கப்பா, என்ன வரும்? இந்த இதுல அப்ளை பண்ணுங்க. n என்னது? n-க்கு பதிலா 6-ஆ? ஜிசிடி ஆஃப் பவர்ல என்ன இருக்கு? 2 இருக்கா? 2. அப்போ 6/2-ஆ? ஜிசிடி வந்து இதுக்கு 2 தானே? தட் இஸ் ஈக்குவல் டு 3. முடிஞ்சா? அப்போ இது எதுக்கு ஈக்குவல்னா ஆர்டர் ஆஃப் பாக்ஸ் 2க்கு ஈக்குவல், ரைட்டா? ஆர்டர் ஆஃப் பாக்ஸ் 2க்கு ஈக்குவல், ரைட்டா? இப்போ 1 பவர் 3 என்னது? 1 பவர் 3ன்னா என்னது? 3 தானே? இப்போ ஆர்டர் ஆஃப் 3 என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ஆர்டர் ஆஃப் 3 equal to 6 by 3 comma 6, ரைட்டா? ஜிசிடி ஆஃப் 3 comma 6. ஸோ 6 இது என்ன வரும்னா 6/2, 6/3 வரும். ஸோ 2. இப்போ அதே மாதிரி 1 பவர் 4 என்னது? 4 தானே? 1 பவர் 4 வந்து 4, சரியா? இப்போ ஆர்டர் ஆஃப் 4 எப்படி எழுதுவீங்க? ஆர்டர் ஆஃப் 4 6/4 ஜிசிடி ஆஃப் 4 comma 6. 6/2-ஆ? 6/3 முடிஞ்சா? அவ்வளவுதான். அப்போ பாருங்களேன் எப்படி. இப்போ இப்போ பாருங்க, 1 பவர் 5 என்னது? 5. 1 பவர் 5 வந்து 5. ஆர்டர் ஆஃப் 5 வேணும், பாக்ஸ் 5, ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு 6/GCD-ஆ? இது வந்து இன்டீஜர், இந்த இது கூட 5 comma 6. அப்போ 6/1-ஆ மாறிடுமா? 6. அதாவது இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுதேன், சரியா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுதேன். ஏ பவர் ஏயோட ஆர்டர் என்னன்னு இருந்தால் ஏ பவர் கேயோட ஆர்டர் என்னவா இருக்கும்ங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதை தான் இங்கே திரும்ப சொல்லியிருக்கேன், சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த தியரம் தான். தியரம் என்னன்னா, எவ்ரி சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப், every subgroup of a cyclic group is sorry, இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் சொல்லிடுறேன். every cyclic group is abelian, but converse is not true. But converse is not true.
ஓகேவா? எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் abelian பட் கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. சரியா? எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஜி வந்து சைக்கிளிக் குரூப். இவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி இஸ் சைக்கிளிக். ஜி சைக்கிளிக்னு என்ன அர்த்தம்? பை டெஃபினிஷன் படி ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை ஏ. ஸோ இதில் உள்ள எலமெண்ட்லாம் ஏ பவர் என்னங்கிற ஃபார்ம்ல இருக்கும். என் பிலாங்ஸ் டு இசட். ஓகேவா? இப்போ அபிலியன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ அபிலியன்னு அர்த்தம் எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொன்னா போதும். சரியா? லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். தென் ஜியோட டெஃபினிஷன் படி எக்ஸ் எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம்னு எழுதலாம். அண்ட் ஒய் எப்படி எழுதலாம்னா ஏ பவர் டின்னு எழுதலாம். ஃபார் சம் எம் கமா டி பிலாங்ஸ் டு இசட். ரைட்டா? இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் பாருங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன வரும்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் டியா இருக்கும். அப்போ ஏ பவர் எம் பிளஸ் டின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ஏ பவர் எம் டியும் எம் இண்டீஜர் தான். ஸோ இண்டீஜர் எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஏ பவர் டி பிளஸ் எம்னு எழுதிக்கலாம். இதை ஏ பவர் டி இன்ட்டு ஏ பவர் எம்னு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா ஒய், இது வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் வந்துட்டா. அப்போ ஜியில எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஜி இஸ் எபிலியன். ஜி இஸ் எபிலியன் குரூப். ஓகேவா? இப்போ கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்டோடைய கான்வர்ஸ் என்னதுப்பா? அபிலியன் குரூப்பா இருக்க எல்லா குரூப்பும் வந்து சைக்கிள் குரூப்பா இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுதான். எவ்ரி அபிலியன் குரூப் இஸ் சைக்கிளிக். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் இதுதான். சரியா? பட் வந்து நீட் நாட் பி ட்ரூ. ஏதோ எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஒரு எபிலியன் குரூப் கொடுங்க, அது நாட் சைக்கிளிக்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எபிலியன் குரூப் கொடுங்க, அது நாட் சைக்கிளிக்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா? நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். கெய்லின் 4 குரூப்னு ஒன்று பார்த்தோமாப்பா? வி4ன்னு பார்த்தோமா? இஏபிசி எல்லா எலமெண்ட்டும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இ, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ அண்ட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்னு சொன்னோமா? செல்ஃப் இன்வெர்ஸ் சொன்னோம். ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏபி ஈக்குவல் டு சின்னு சொல்லியிருப்போம். ஏசி ஈக்குவல் டு பின்னு சொல்லியிருப்போம். பிசி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருப்போம். சிபி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருப்போம். இப்படி ஒன்று நடத்திருக்கானா இல்லையா? கெய்லின் 4 குரூப் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த குரூப்ல உள்ள எல்லா எலமெண்டோட ஏயோட ஆர்டர் என்னதுப்பா? 2. பியோட ஆர்டர் 2. சியோட ஆர்டர் 2. அப்போ எந்த எலமெண்டோடைய ஆர்டரும் நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி தானே? நம்ம சைக்கிளிக் குரூப்னா என்ன பார்த்துருக்கோம்? எலமெண்டோடைய ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேமா இருந்தா சைக்கிளிக். ரைட்டா? பட் இங்க எந்த எலமெண்டோடைய ஆர்டரும் குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவல் இல்லைங்க. ஸோ அப்போ இங்க இருங்க. அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் V4 தட் இஸ் ஈக்குவல் டு 4. சரியா? இங்க என்னன்னா 2. அதே மாதிரி இதே கதை தான் பி போட்டாலும் ஆர்டர் ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் V4. சரியா? அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் சி நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் V4. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் அந்த தியரம் படி என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா கெய்லின் 4 குரூப் இஸ் நாட் சைக்கிளிக். ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்? இது பட் அபிலியன் குரூப். இது அபிலியன் குரூப் பட் நாட் சைக்கிளிக். ஓகேவா? கெய்லின் 4 குரூப் இஸ் an abelian group but not cyclic. ரைட்டா? இப்போ இந்த இதுக்கு இஸ் Q plus a cyclic. Q வந்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். சரியா? செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். இது சைக்கிளிக்கா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பாப்போம். Q வந்து செட் ஆஃப் ரேஷனல் பார்த்துருக்கோம்லப்பா?
செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் வந்து குரூப் அபிலியன் குரூப் அண்டர் அடிஷன் பார்த்துருக்கோம்ல. இப்போ இங்க இது சைக்கிளிக் குரூப்பா இருக்குமான்னு சொல்லுங்க. சப்போஸ் சைக்கிளிக் எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணுவோமா? Q பிளஸ் வந்து சைக்கிளிக்கா இருக்குமான்னு கொஸ்டின் பண்ணியிருக்கேன். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஓகேவா? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இப்போ ப்ரூஃப் பாருங்க. ஆன்சர் வந்து நோ. ஓகேவா? சரி, நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சப்போஸ் Q பிளஸ் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சைக்கிளிக்னு அசைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் Q பிளஸ் இஸ் சைக்கிளிக், ரைட்டா? சைக்கிளிக்னு என்ன அர்த்தம்பா? தென் Q is generated by some P by Q. ஓகேவா? For some P by Q belongs to Q. ஓகேவா? G வந்து Q வந்து ஏதோ ஒரு சைக்கிளிக் குரூப்னு Q பிளஸ் வந்து சைக்கிளிக்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஜியில் Qல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணும். சரியா? இங்க வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். சரியா? ஓகே. இப்போ வரேன். இப்போ P by 2Qங்கிற நம்பர் எங்கப்பா இருக்கும்? இந்த நம்பர் பிலாங்ஸ் டு Qவா? Q, yes sir. இந்த நம்பர் பிலாங்ஸ் டு Q. அப்போ இந்த நம்பர் எங்க இருக்குன்னா P by Qல இருக்கு, ரைட்டா? அப்படிதானே? இதுல உள்ள நம்பர்லாம் எப்படிப்பா இருக்கும்? இந்த நம்பர்ஸ்லாம் இங்க இருங்க, நல்லா கவனிச்சுங்க. Q வந்து அடிஷனை பொறுத்து தான் சைக்கிளிக் குரூப். அப்போ இதுல உள்ள எலமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 0 P by Q பிளஸ் கமா P by Q. இங்க அடிஷனை பொறுத்து தான். ஒரு நிமிஷம் பா. பொதுவா சைக்கிளிக் குரூப்னா இஸ் எ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏன்னு எழுது. ஜி வந்து சைக்கிளிக்னா இப்படி எழுதுவோம். அடுத்து என்ன எழுதுவோம்னா ஏ பவர் என்னங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஏ என் பிலாங்ஸ் டு இசட்னு சொல்லியிருக்கோம், ரைட்டா? இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் கிடையாது, அடிஷன். சரியா? அப்போ இங்க எப்படி இருக்கும்னா 0 P by Q 2P by Q. இங்க ஆட் பண்ணணும். சரியா? 3P by Q அண்ட் சோ ஆன். ஓகேவா? அப்போ இங்க P by Q பவர் என்னன்னா என்ன அர்த்தம்னா P by Qவை n டைம்ஸ் P by Qவை n டைம்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? புரியுதா? என்னன்னா இங்க ஜென்ரலா எழுதுதாங்க சைக்கிளிக் குரூப். இங்க Qல வந்து அடிஷன் தான் குரூப். அப்போ ஆட் பண்ண மட்டும்தான் செய்யணும். அப்போ P by Q பவர் என்னன்னா P by Q பவர் P by Qவை n டைம்ஸ் ஆட் பண்ணுதுங்க, ரைட்டா? அப்போ இது என்ன வரும்னா NPQ by Qன்னு வந்துடும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட்டா? மைனஸ்லேயும் இது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ Q வந்து என்னன்னா சைக்கிளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை P பவர் n அண்டர் அடிஷன். அப்போ Q இந்த ஃபார்மெட்ல எழுதணும்னா இதுல உள்ள எலமெண்ட்ல P by Q பவர் என்னன்னு என்ன அர்த்தம்னா P by Qவை n டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இங்க பைனரி ஆப்ரேஷன் வந்து பிளஸ் தான். அப்போ பிளஸ் பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து இதை n டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா NP by Q வரும், ரைட்டா? NP by Q வரும். ஸோ அப்போ இதுல உள்ள எலமெண்ட்லாம் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுல உள்ள நெகட்டிவ் ஃபார்ம்லையும் உள்ள இருக்கும். சரியா? அப்போ Q வந்து சைக்கிளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை P பவர் P by Qனா அந்த P by Q ஜென்ரேட் பண்ணது எலமெண்ட்லாம் இப்படிதான் இருக்கும். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, கிளியர்லி P by Q 2Q பிலாங்ஸ் டு Qவா? P by 2Q Qல இருக்கா இல்லையாப்பா? இருக்குல்ல? ஜென்ரேட்டட் பை P by Q. சரியா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் P by Q வந்து இங்க இருக்கு, P by 2Q வந்து இங்க இருக்கு. அப்போ இங்க உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். n in some lambda into P by Q. ஓகேவா? அது lambda belongs to இது. அப்படிதானப்பா இருக்கு? எங்க எழுதியிருக்கேன்ல? சரியா? ஸோ அப்போ Q வந்து ஜென்ரேட்டட் பை P by Q. இதுல உள்ள எலமெண்ட்லாம் lambda P by Q. lambda belongs to Z. சரியா? அப்போ இந்த எலமெண்ட் வந்து இந்த செட்ல இருக்கு. அப்போ சம் lambda P by Q எழுதிக்கலாம். ஃபார் சம் lambda belongs to Z. For some lambda belongs to Z. சரியா? இப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்ப்பா? P by Q, P கேன்சல் பண்ணிடலாம், ரைட்டா? Qவையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ lambda ஈக்குவல் என்ன வரும்னா 1/2 வரும்.
1/2 வந்து நாட் இன் இசட். பட் இங்க லேம்டா எங்க இருக்குன்னு எடுத்திருக்கோம், இசட்ல இருக்குன்னு எடுத்திருக்கோம். பட் இங்க லேம்டா ஈக்குவல் டு 1/2 வருது. ஸோ நாட் இன் இசட் விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். சரியா? ஏன்னா லேம்டா விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு லேம்டா பிலாங்ஸ் டு இசட். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா Q plus is not cyclic. Q plus is not cyclic group. Cyclic group. சரியா? ஓகே. அடுத்த தியரம் பாருங்க. அடுத்த தியரம் என்னன்னா every subgroup of a cyclic group is cyclic. Every subgroup of a cyclic group is cyclic. அதாவது G வந்து சைக்கிளிக் குரூப்பா இருந்தா அதுல உள்ள எல்லா சப் குரூப்பும் சைக்கிளிக்கா தான் இருக்கும். சரியா? G வந்து சைக்கிளிக் குரூப்பா இருந்தால் அந்த குரூப்ல உள்ள எல்லா சப் குரூப்பும் சைக்கிளிக்கா தான் இருக்கும். சரியா? ஓகே, ப்ரூஃப் பாருங்க. சப்போஸ் G is cyclic. சப்போஸ் G is cyclic குரூப்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? அப்போ தென் என்ன வரும்? G is generated by A for some A belongs to G. For some A belongs to G. ஓகேவா? இப்போ ஜியில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா A பவர் சம் Tயா இருக்கும். T belongs to Z. ஓகேவா? சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? எந்த சப்குரூப் எடுத்தாலும் அது சைக்கிளிக்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ லெட் H be any subgroup of Gன்னு எடுத்துக்கிறேன். சரியா? G வந்து எனி சப்குரூப் ஆஃப் G. அப்போ இந்த G வந்து என்னவா இருக்கலாம்னா சாரி, இந்த ஹைச் என்னவா இருக்கலாம்னா சிங்கிள்டன் ஐடென்டிட்டியா இருக்கலாம், அல்லது ஜியா இருக்கலாம், அல்லது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் நாட் ஈக்குவல் டு ஜியா இருக்கலாம். சரியா? நாட் ஈக்குவல் டு திஸ். இப்போ ஹைச் ஈக்குவல் டு ஐடென்டிட்டின்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தென் ஹைச் இஸ் ஜென்ரேட்டட் பை சிங்கிள்டன் ஐடென்டிட்டி. ஓகேவா? சிங்கிள்டன் ஐடென்டிட்டி எது ஜென்ரேட் பண்ணும்? ஐடென்டிட்டி தான் ஜென்ரேட் பண்ணும். சரியா? if h equal to e g ன்னு எடுத்தீங்கன்னா then h equal to g வந்து is a cyclic group generated by e. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயும் h வந்து சைக்கிளிக்கா மாறிட்டா. எஸ் சார். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லயும் h வந்து சைக்கிளிக். சரியா? இப்போ அடுத்து என்ன எடுக்கணும்? சப்போஸ் h வந்து நாட் ஈக்குவல் டு e அண்ட் h வந்து நாட் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ அப்போ ஹைச் வந்து நாட் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிட்டேன் அண்ட் நாட் ஈக்குவல் டு இ. சரியா? அப்போ தென் தேர் இஸ் அன் எலமெண்ட் a power t belongs to G such that a power t வந்து ஹைச்ல இருக்குமா இருக்காதா? ஒரு நிமிஷம். சரிங்க சரிங்க. ஓகே. ஹைச் வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் நாட் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஜில உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் ஹைச்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். கண்டிப்பா இருக்கும். a பவர் t இருக்கும் ஃபார் சம் t. ஃபார் சம் t பிலாங்ஸ் டு z. ஓகேவா? ஃபார் சம் t பிலாங்ஸ் டு z.
இப்போ since H is a subgroup of G, ஓகேவா? since H is a subgroup of G, அப்போ இந்த எலமெண்டோட இன்வர்ஸ் இங்க இருக்குமா? இருக்கும். அப்போ a power t power minus 1 belongs to H. This implies a power minus t belongs to H னு போட்டுக்கலாமா? a power minus t also Yes, sir. in H, ரைட்டா? இப்போ t வந்து t is a t and t inverse வந்து எப்படி இருக்கும்? இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் பாருங்க. சாரி, ஒரு நிமிஷம். இப்போ either t is greater than 0 or minus t is greater than 0வா? இருங்க, t வந்து இன்டீஜர்ப்பா, மைனஸ் டி இன்டீஜர் தான். அப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா பாசிட்டிவா இருக்குமாங்க? இருக்கும் சார். ஒன்று டி பாசிட்டிவா இருந்தா மைனஸ் டி லெஸ் தென் 0வா இருக்கும். டி லெஸ் தென் 0வா இருந்தா மைனஸ் டி வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்போ சம் பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹைச்சா? ஏ பவர் டியும் ஹைச்ல தான் இருக்கு, ஏ பவர் மைனஸ் டியும் ஹைச்ல தான் இருக்கு. டி ஆர் மைனஸ் டி வந்து ஏதாச்சும் ஒன்று பாசிட்டிவா இருக்கும். அப்போ சம் பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஏ வந்து எங்க இருக்குன்னா ஹைச்ல இருக்கு, ரைட்டா? இப்படிதானங்க? டி பாசிட்டிவா இருக்கும் அல்லது மைனஸ் டி பாசிட்டிவா இருக்கும்பா. ஸோ ஏ பவர் டியும் ஹைச்ல தான் இருக்கு, ஏ பவர் மைனஸ் டியும் ஹைச்ல தான் இருக்கு. இதுல டி ஒன்று பாசிட்டிவா இருந்தா ஏ பவர் டிங்க இருக்கு, சம் பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஏ வந்து ஹைச்ல இருக்கு. சப்போஸ் டி நெகட்டிவா இருந்தா இது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ சம் பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹைச், சரியா? அப்போ திஸ் இம்ப்ளைஸ் சம் ஏ பவர் என் பிலாங்ஸ் டு ஹைச் ஃபார் சம் n belongs to z plus, அதாவது சம் பாசிட்டிவ் பவர் ஆஃப் a belongs to h னு இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா a பவர் n belongs to h for some n belongs to z plus, சரியா? இப்போ நான் என்ன எடுக்கேன்னா, இப்போ வெள்ளாடர் பிரின்சிபலை நான் யூஸ் பண்ணுவேன். என்ன வெள்ளாடர் பிரின்சிபல் என்னன்னா, எஸ்ங்கிற செட் என்னன்னா set of all m belongs to n such that a power m belongs to h. A power actually set of all natural numbers such that a power m belongs to h. அப்போ பை வெள்ளாடர் பிரின்சிபல் எப்படி இந்த செட்ல ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்குமா? லீஸ்ட் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், சரியா? அப்போ so let m be the least positive integer such that a power m equal to identity. a power m equal to, அப்போ என்ன அர்த்தம்? m தான் லீஸ்ட் இன்டிஜர் வித் திஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ a power t not equal to identity for all, sorry, t less than, t வேண்டாம், a power l not equal to identity for all l less than m, சரியா? அதாவது எம்முக்கு முன்னாடி உள்ள எந்த பவர்ஸ் எடுத்தா பாசிட்டிவ் பவர்ஸ் எடுத்தாலும் அது வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. சரி இந்த இடத்துல ஐடென்டிட்டி போடக்கூடாது. அதாவது பை வெள்ளாடர் பிரின்சிபல் படி இந்த செட்ல ஒரு லீஸ்ட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், சரியா? ஸோ அப்போ அந்த லீஸ்ட் எலமெண்ட்டை எம்னு எடுத்துக்கிறேன். எம் பி தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் என்னன்னா ஏ பவர் எம் பிலாங்ஸ் டு ஹைச், இதான ப்ராப்பர்ட்டி, ஏ பவர் எம் பிலாங்ஸ் டு ஹைச். அப்போ தென் என்ன எழுதலாம்னா ஏ பவர் எல் நாட் இன் ஹைச் ஃபார் ஆல் எல் லெஸ் தேன் எம், ஓகேவா? இந்த செட்ல எம் தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வித் திஸ் ப்ராப்பர்ட்டி, சரியா? அப்போ ஏ பவர் எம் வந்து ஹைச்ல இருக்கும், பட் ஏ பவர் எல் வந்து நாட் இன் ஹைச் ஃபார் ஆல் எல் லெஸ் தேன் எம், ஓகேவா? ஓகேவாங்க? அப்போ ஓகே சார். so a power m is the m be the least positive integer such that a power m belongs to h and a power l not in h for every l less than m, ஓகேவா? ஸோ இப்போ கிளைம் என்னன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்ப்பா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? சைக்ளிக், ஹைச் சைக்ளிக், ஹைச் வந்து சைக்ளிக்னு சொல்லணும், சரியா? இப்போ ஹைச் இஸ் சைக்ளிக் ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ்
height is generated by a power m னு சொல்ல போறேன். height is generated by this a power m னு சொல்லணும். சரியா? இப்போ பாருங்க ஹைட்ல ஒரு ஃபார் எனி எலமெண்ட் எடுங்க. ஃபார் எனி y belongs to heights னு எடுத்துக்கோங்க. சரியா? ஃபார் எனி y belongs to heights. ரைட்டா? இப்போ y வந்து எங்க இருக்கும்? ஜிலே இருக்குமா? இருக்கும் சார். y ஜில இருக்கும். g என்னன்னா cyclic group generated by a power t such that t belongs to z. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. ஜி வந்து என்ன எடுத்துருக்கோம்னா சைக்ளிக் குரூப்னு எடுத்திருக்கோம். ஜி வந்து சைக்ளிக் குரூப். ஸோ ஜியில் உள்ள எலமெண்ட்லாம் ஏ பவர் டிங்கிற ஃபார்மில் இருக்கும்னு எடுத்திருக்கோம். சரியா? இப்போ ஃபார் எனி ஒய் பிலாங், இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஜி வந்து ஹைட்ஸ் வந்து சைக்ளிக்னு சொல்லணும். தட் இஸ் ஹைட்ஸ் இஸ் சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ பவர் எம்னு சொல்லணும். இந்த ஏ பவர் எம் தான் ஹைட்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லணும். அப்போ ஹைட்ஸில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை ஏ பவர் எம் வச்சு எழுதணும். ரைட்டா? ஹைட்ஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ பவர் எம்னு என்ன அர்த்தம்னா ஹைட்ஸில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை ஏ பவர் எம்ங்கிற ஃபார்ம்ல எழுதணும். ஏ பவர் எம் வச்சு எழுதணும். ரைட்டா? ஸோ ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒய் எங்க இருக்குன்னா ஜியில் இருக்கு. ஜியில் உள்ள எலமெண்ட்லாம் இந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ஒய் ஈக்குவல் டு சம் ஏ பவர் டி ஃபார் சம் டி பிலாங்ஸ் டு இசட்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ இப்போ டி வந்து ஒரு இன்டீஜர். சரியா? டி வந்து ஒரு இன்டீஜர் அண்ட் எம் வந்து ஒரு இன்டீஜர். சரியா? ஸோ டி எம் ரெண்டு இன்டீஜர் இருக்கு. ஸோ டிவிஷன் அல்காரிதத்தை அப்ளை பண்ணுங்க. டிவிஷன் அல்காரிதத்தை அப்ளை பண்ணுங்க. டீயை வந்து எம்மால டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ the axis q and r belongs to z such that t equal to mq plus r ன்னு எழுதிக்கலாம். 0 less than or equal to r less than m. ஓகேவா? ஸோ இப்போ y equal to a power t எடுங்க. y equal to a power t a power mq plus r ன்னு எழுதலாம். this equal to a power m power q. a power r ன்னு எழுதிக்கலாம். ஒரு நிமிஷம். சரி, இந்த லைன் எடுத்துருதேன். நான் ஒரு நிமிஷம் இந்த லைன் எடுத்துருதேன். சப்போஸ் எப்படி எடுத்துக்கிறேன்? சப்போஸ் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ தென் என்ன ஆகும்? ஆர் வந்து 1 லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் எம்ஆ இருக்குமா? ஆர் வந்து 0ல இருந்து எம் மைனஸ் 1 முடிய போகும். ரைட்டா? ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஆர் வந்து லைஸ் பிட்வீன் திஸ். ரைட்டா? அப்போ ஆர் ஈக்குவல் டு இந்த ஆர் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்கியூன்னு எழுதிக்கலாமாப்பா? டி மைனஸ் எம்கியூன்னு. சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னு பாருங்க. டி இப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம்னா டி மைனஸ் எம்கியூன்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா? இப்போ ஏ பவர் ஆர் என்னன்னு பாருங்க. ஏ பவர் ஆர் வந்து ஏ பவர் டி மைனஸ் எம்கியூ. ரைட்டா? இப்போ ஏ பவர் டி இன்ட்டு ஏ பவர் மைனஸ் எம்கியூ. ரைட்டா? இப்போ ஏ பவர் டி இன்ட்டு ஏ பவர் எம் பவர் கியூ எடுத்துக்கு மைனஸ் கியூன்னு எடுத்துக்கலாமா? இப்போ சின்ஸ் ஏ பவர் டி எங்கப்பா இருக்கு? ஹைட்ஸ்ல இருக்கா? ஏ பவர் டி வந்து ஹைட்ஸ்ல இருக்கலாங்க. ஏ பவர் டி வந்து ஹைட்ஸ்ல தானே இருக்கு. ஒய் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ்னு எடுத்துருக்கோம். ஒய் எப்படி எழுதிருக்கோம்னா ஏ பவர் டின்னு எடுத்திருக்கோம். ஏ பவர் டி வந்து ஹைட்ஸ்ல இருக்கு. அண்ட் ஏ பவர் எம்மும் ஹைட்ஸ்ல இருக்கா? ஏ பவர் எம் ஹைட்ஸ்ல தானே பாருங்க. ஏ பவர் எம்மும் ஹைட்ஸ்ல தான் இருக்கு. இந்த இங்க எழுதியிருக்கும் பாருங்க. ஏ பவர் எம்மும் ஹைட்ஸ்ல தான் இருக்கு. ரைட்டா?
ஸோ ஏ பவர் மைனஸ் எம் எங்கே இருக்கும்? ஏ பவர் எம் பவர் கியூ எங்கே இருக்கும்? ஹைச் வந்து சப் குரூப்புங்க. இது எத்தனை திருப்பு ப்ராடக்ட் பண்ணும்? இது வந்து ஹைச் வந்து சப் குரூப். இது எத்தனை திருப்பு ப்ராடக்ட் பண்ணாலும் அது ஹைச்சில் தான் இருக்கும். பிலாங்ஸ் டு ஹைச், ரைட்டா? அப்போ இது இம்ப்ளைஸ் ஏ பவர் எம் பவர் மைனஸ் கியூ எங்கே இருக்கும்? ஹைச்சில் தான் இருக்கும். ஏன்னா இந்த எலமெண்ட் வந்து ஹைச்சில் இருக்குது. அப்போ இதனுடைய இன்வெர்ஸும் எங்கே இருக்குன்னா ஹைச்சில் தான் இருக்கும். அப்போ பாருங்களேன், ஏ பவர் டி ஹைச்சில் இருக்குது, இந்த எலமெண்ட் ஹைச்சில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட் எங்கே இருக்கும்? இந்த எலமெண்ட் இது ஹைச்சில் இருக்குப்பா, இதுவும் ஹைச்சில் இருக்குது. அப்போ இது ஹைச்சில் வந்துடும். ஹைச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகேவா? அப்போ இந்த எலமெண்ட் பிலாங்ஸ், இது என்னன்னா நத்திங் பட் ஏ பவர் ஆரா? இந்த எலமெண்ட் ஏ பவர் ஆர் தானேப்பா? ஏ பவர் ஆர் ஈக்குவல் டு திஸ், ரைட்டா? அப்போ ஏ பவர் ஆர் பிலாங்ஸ் டு ஹைச் வேர் 1 less than or equal to r less than m. ஓகேவா? இது ட்ரூவா? இப்போ பாருங்க, this is contradiction to the choice of a power m belongs to h. To the choice of m. என்ன சாய்ஸ்ன்னு சொல்லுங்க? m is the least positive integer such that a power m belongs to h ன்னு எடுத்துருவாங்க. m is the least positive integer such that a power m belongs to h ன்னு எடுத்துருக்கோமா? a power r வந்து என்னது? r வந்து லெஸ் தென் m இருக்கு. r வந்து லெஸ் தென் m, பட் a power r வந்து எங்க வந்துட்டு? h ல வந்துட்டா. அது எதுக்கு கான்ட்ரடிக்ஷன்? இந்த லைனுக்கு கான்ட்ரடிக்ஷன்பா. m is the least positive integer such that a power m belongs to h. And என்னன்னா a power l not in h for all l less than m, ரைட்டா? mக்கு கீழே உள்ள எந்த ஒரு இன்டிஜருக்கும் a power l வந்து ஹைச்சில் வராதுன்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே m விட சின்ன ஒரு நம்பர் எடுக்கிறப்போ, பவர் எடுக்கிறப்போ அந்த எலமெண்ட் வந்து ஹைச்சில் வந்துட்டு. ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு திஸ் ரிசல்ட். ஸோ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எதனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு பாருங்க, ஆர் வந்து 0ன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். இதுக்குள்ள இருந்தால் கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ ஆர் 0வா தான் இருக்கும். அப்போ ஆர் 0வா இருந்தால் இந்த இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ டி வந்து என்னவாயிரும் பாருங்க, டி ஈக்குவல் டு எம்கியூ பிளஸ் ஆர்னு எழுதிருந்தோம். அப்போ எம்கியூன்னு மாறிடும். அப்போ ஒய் ஈக்குவல் என்ன எழுதிருக்கோம்னா ஏ பவர் டின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஏ பவர் எம் கியூன்னு எழுதிக்கலாம். ஏ பவர் எம் பவர் கியூன்னு எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஜி வந்து சைக்ளிக் குரூப்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஹைட்ஸ்ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ பவர் எம் வச்சு எழுதணும்னு சொன்னேன், ரைட்டா? ஹைட்ஸ்ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ பவர் எம் வச்சு எழுதணும்னு சொன்னேன். ஸோ இங்கே எளியச்சான்னு பாருங்க. ஒய் ஹைட்ஸ் ஃபார் எனி ஒய்ன்னு எடுத்தேன். ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ், ஒய் வந்து ஏ பவர் டிங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஏ பவர் டி எப்படி இருக்குன்னா ஏ பவர் எம் பவர் கியூங்கிற மாதிரி எழுதியாச்சாப்பா? அதாவது இங்க இருங்க, ஜி வந்து ஹைட்ஸ் வந்து சைக்ளிக்னு என்னன்னு பாருங்க. ஹைட்ஸ் சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ பவர் எம்னா ஹைட்ஸ்ல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ பவர் எம் வச்சு எழுதணும், ரைட்டா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கேன். அந்த எலமெண்ட்டை ஒய்ங்கிற எலமெண்ட்டை ஏ பவர் எம்மோட பவர்ஸா எழுதிட்டேன், சரியா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா, இந்த எலமெண்ட் எங்கே போயிடும்னா ஏ பவர் எம்ல. ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, H is a cyclic group generated by a power m. ஆன்சரியா? H is a cyclic group generated by a power m. ஒன்றும் இல்லை, இப்போ அது கூட எழுத வேண்டாம். இப்போ ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் இங்க வந்துட்டு பாருங்க. இந்த இடத்துல ஒய் பிலாங்ஸ்னு சொல்லிட்டோமா? ஸோ ஒய் பிலாங்ஸ் டு சப் ஜென்ரேட்டட் பை ஏ பவர் எம், ரைட்டா? பட் இந்த ஏ பவர் எம் எங்க இருக்கு? ஹைட்ஸ்ல இருக்கா? அப்போ இந்த இது வந்து சப்செட் ஆஃப் ஹைட்ஸ்ல. ஏ பவர் எம் வந்து ஹைட்ஸ்ல இருக்குப்பா. அப்போ இது ஜென்ரேட் பண்ணத எலமெண்ட் சப் குரூப் வந்து ஹைட்ஸ்குள்ள தான் இருக்கும். அப்போ ஏ பவர் எம் வந்து இந்த இதுல வந்துடும். அண்ட் ரிவர்ஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஹைட்ஸ்ன்னு எடுத்தீங்க, இந்த ஒய் எங்க இருக்குன்னு சொன்னீங்க, ஏ பவர் எம்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஹைட்ஸ் வந்து சப்செட் ஆஃப்
திஸ் சொல்லிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்க. ஸோ கம்பைன் பண்ணீங்கன்னா ஹைச் ஈக்குவல் டு திஸ். ஸோ அப்போ ஹைச் இஸ் ஏ, ஹென்ஸ் ஹைச் இஸ் ஏ cyclic group generated by a power n. you get the proof. அவ்வளவுதான். இது என்னன்னு என்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு தடவை பாருங்க. என்ன செஞ்சிருக்கோம்னா ஜி வந்து சைக்கிளிக் குரூப்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ சைக்கிளிக் குரூப்ல உள்ள எலமெண்ட்லாம் a power tங்கிற ஃபார்ம்ல இருக்கும். where t belongs to z. ஹைட் பி எனி சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துங்க. அப்போ ஹைட்ஸ் வந்து எப்படி இருக்கலாம்னா ஜிஆர் ஐடென்டிட்டியாகவும் இருக்கலாம், ஜியாகவும் இருக்கலாம். அதாவது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, நாட் ஈக்குவல் டு ஜியா இருக்கலாம். சப்போஸ் ஐடென்டிட்டியா இருந்தால் இந்த குரூப் ஐடென்டிட்டி தான் ஜென்ரேட் பண்ணும். ஹைச் ஈக்குவல் டு ஜியா இருந்துச்சுன்னா ஏ வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ரைட்டா? ஸோ இன் போத் ஹேஸ் ஹைச் இஸ் சைக்ளிக். சரியா? அப்போ அடுத்து என்ன அசியம் பண்ணுது? ஹைச் நாட் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு திஸ். அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா ஹைச் வந்து நான் எம்டி. சரியா? ஹைச் வந்து சப் குரூப்னு எடுத்திருக்கோம். அப்போ ஐடென்டிட்டியும் கிடையாது, ஜியும் கிடையாது. அப்போ ஜியில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து ஹைச்சில் இருக்கும். ஸோ ஏ பவர் டி பிலாங்ஸ் டு ஹைச். ஏ பவர் டி பிலாங்ஸ் டு ஹைச் ஃபார் சம் டி பிலாங்ஸ் டு இசட். அப்போ ஏ பவர் டி இங்கே இருந்தால் அதனுடைய இன்வர்ஸ் எங்கே இருக்குன்னா இதில் தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ பவர் மைனஸ் டி பிலாங்ஸ் டு ஹைச். அப்போ டி அல்லது மைனஸ் டி வந்து பாசிட்டிவாக, டி பாசிட்டிவாக இருந்தால் இது நெகட்டிவ், இது நெகட்டிவாக இருந்தால் இது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ சம் பாசிட்டிவ் பவர் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹைச்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன எடுக்கன்னா பை வெல் ஆர்டர் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணி ஒரு லீஸ்ட் இன்டிஜர் எம் கண்டுபிடிக்கேன் வித் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஏ பவர் எம் பிலாங்ஸ் டு ஹைச். இந்த ஏ பவர் எம் தான் ஹைச்சை ஜென்ரேட் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஹைச்சை ஜென்ரேட் அப்போ ஹைச்சில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட்டை இந்த ஏ பவர் எம்மை வச்சு எழுத முடியும். சரியா? அடுத்து ரிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா hence H is a cyclic group generated by a power m. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா சப் குரூப்புமே சைக்கிளிக்காக தான் இருக்கும். அப்போ சப் குரூப் வந்து சைக்கிளிக்னா என்ன அர்த்தம்? சப் குரூப் ஜென்ரேட்டட் பை சிங்கிள் எலமெண்ட். இசட் பிளஸ் வந்து சப் குரூப் தானேப்பா. இசட் பிளஸ் வந்து சைக்கிளிக் தானே. இசட் பிளஸ் வந்து சைக்கிளிக் தானேப்பா. இப்போ இதுல உள்ள சப் குரூப்லாம் இப்போ ஹைச்னு ஒரு சப் குரூப் எடுக்கேன், சப் குரூப் ஆஃப் இசட். பை ப்ரீவியஸ் ரிசல்ட் படி ஹைச் வந்து சைக்கிளிக்கா மாறிடுமா? ஹைச் வந்து என்னன்னா சாரி இசட் கமா பிளஸ் வந்து சைக்கிளிக். ரைட்டா? ஹைச்னு ஒரு சப் குரூப் எடுங்க இசட்ல. இப்போ பை ப்ரீவியஸ் ரிசல்ட் படி ஹைச் வந்து சைக்கிளிக். அப்போ ஹைச் வந்து ஜென்ரேட்டட் பை சம் சிங்கிள் எலமெண்ட் எம் ஃபார் சம் m belongs to z. இது என்னன்னா நத்திங் பட் m z. புரிஞ்சா? மல்டிபிள் ஆஃப் எம்ப்பா. அடிஷன் தானே, இங்கே அடிஷனை பொறுத்து தானே. அப்போ எம்ஐ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ எம்மோட மல்டிபிள் ஃபுல்லாக ஹைட்ஸில் இருக்கும். அப்போ ஹைட்ஸ் இசட் கமா ப்ளஸில் உள்ள எல்லா சப் குரூப்பும் இந்த ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எவ்ரி சப் குரூப் ஆஃப் இசட் கமா ப்ளஸ் இஸ் ஜென்ரேட்டட் பை சம் எம். அவ்வளோதான். ஓகேவா? So subgroup of a cyclic group is cyclic. Okay. இப்போ பாருங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம்ப்பா. Z4 எடுத்துக்கோங்க. Z4ல உள்ள சப் குரூப்லாம் சொல்லுங்க பாப்போம். Z4ல உள்ள சப் குரூப். இப்போ Z4 வந்து சைக்கிளிக் தானே. Z4 சைக்கிளிக்கா இல்லையாப்பா? அப்போ எல்லா சப் குரூப் என்னது? இப்போ Z4ல ஒரு சப் குரூப் எடுங்க. H is a subgroup of Z4 எடுத்தீங்கன்னா இது என்னவா இருக்கும்? பை ப்ரீவியஸ் ரிசல்ட் படி H சைக்கிளிக்கா இருக்குமா? அப்போ H சைக்கிளிக்கா இருக்கும். H வந்து சைக்கிளிக்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணும். ரைட்டா? ஹைச்ல ஜில உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஹைச் இஸ் ஜென்ரேட்டட் பை சம் பாக்ஸ் எக்ஸ் ஃபார் சம் பாக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு Z4. ஓகேவா?
அப்போ இந்த இப்போ பாருங்க, இப்போ 0 ஜென்ரேட் பண்றது என்னப்பா வரும்? 0 ஜென்ரேட் பண்றது என்ன சொல்லியிருக்கேன்னா சிங்கிள்டன் 0 மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? அடுத்து 1 ஜென்ரேட் பண்ணது சப் குரூப் 1 எந்த சப் குரூப்பை ஜென்ரேட் பண்ணும்? 1 வந்து Z4 தானப்பா ஜென்ரேட் பண்ணும், ஹோல் இது. ஹோல் இதுவும். அடுத்து 3 எதை ஜென்ரேட் பண்ணும்? ஹோல் இது Z4யும். 1ம் 3யும் ஜென்ரேட்டர்னு நேத்து பார்த்தோம்லப்பா. 1 3 வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் Z4னு பார்த்தோம். அப்போ 0 ஜென்ரேட் பண்ணது குரூப் வந்து சப் குரூப் வந்து இது சிங்கிள்டன் ஐடென்டிட்டி. அடுத்து 1 ஜென்ரேட் பண்றது ஹோல் குரூப்பையும் ஜென்ரேட் பண்ணும், 3யும் ஹோல் குரூப்பையும் ஜென்ரேட் பண்ணும். 2 ஜென்ரேட் பண்ணது குரூப் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை, 2 ஆட் பண்ணிட்டே இருங்கப்பா. 2 எடுத்துக்கோங்க, இதை 2 டைம்ஸ் ஆட் பண்ணுங்க, 2 + 2. இது என்ன வரும்? ஜஸ்ட் சிங்கிள்டன் 0, ரைட்டா? அடுத்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 தான் வரும். நேற்று பார்த்தோம்ப்பா. 2ஓட மல்டிபிள் மட்டும் எழுதுங்கப்பா. 2ஓட மல்டிபிள் இங்க என்னென்ன இருக்குன்னா 0வை இன்க்ளூட் பண்ணிக்கணும், 2 மட்டும்தான், அவ்வளவுதான். ஸோ இதான் சப் குரூப். ஸோ அப்போ Z4ல உள்ள சப் குரூப்ஸ் என்னன்னா இது மட்டும்தான், சரியா? ஓகே, இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, Z4 பொறுத்தவரை Z4ல உள்ள சப் குரூப் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 எப்படி எழுதலாம்னா 2² எழுதலாம். இதனுடைய டிவைசர்ஸ் என்னதுப்பா? டிவைசர்ஸ் 4ஓட டிவைசர்ஸ் என்னதுப்பா? 1 2 4, ரைட்டா? 1 2 4, சரியா? இப்போ பாக்ஸ் 1 வந்து ஜென்ரேட் பண்றது என்னன்னா ஹோல் குரூப்பா மாறிடும், ஓகேவா? அடுத்து பாக்ஸ் 2 ஜென்ரேட் பண்றது என்ன வரும்னா 2ஓட மல்டிபிள்லாம் எழுதிருங்க, 0. 2ஓட மல்டிபிள் Z4ல என்னென்ன இருக்கு? 0 2 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அடுத்து 4னா என்ன அர்த்தம்னா 4 ஜென்ரேட் பண்றதும் 0 ஜென்ரேட் பண்றதும் ஒன்று தான், சரியா? தட் இஸ் சிங்கிள்டன் 0, ரைட்டா? சிங்கிள்டன் 0. இது மட்டும்தான்ப்பா சப் குரூப், வேற எதுவும் கிடையாதுப்பா. இது மட்டும்தான் சப் குரூப், வேற எந்த சப் குரூப்பும் கிடையாது. ஏன்னா 4 எத்தனை டிவைசர் இருக்கோ அத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும், எத்தனை டிவைசர்ஸ் இருக்கோ அத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும், சரியா? இப்போ பாருங்க, Z6 எடுத்துங்க. Z6ல 0 1 2 3 4 5, ஓகேவா? 5ம் 4ம் ஜென்ரேட்டர், ரைட்டா? 5ம் 1ம் 5ம் 1 5ம் 1ம் ஜென்ரேட்டர், ரைட்டா? நம்ம நேற்று பார்த்தோம், சரியா? Z6ல இது ரெண்டும் ஜென்ரேட்டர்னு பார்த்தோம், சரியா? இப்போ 2 ஜென்ரேட் பண்ணத சப் குரூப்பை கண்டுபிடிக்கணும். 2 ஜென்ரேட் பண்ணத சப் குரூப்பை கண்டுபிடிக்கணும்னா 2ஓட மல்டிபிள் ஃபுல்லா எழுதிருங்க, 0 உள்ள போட்டுங்க, 2 அடுத்து 4, இது மட்டும்தான். 2 ஜென்ரேட் பண்ணத சப் குரூப் இது மட்டும்தான்ப்பா. அடுத்து 3 ஜென்ரேட் பண்றதை எழுதுங்க, 0 உள்ள போட்டுங்க, 3. அடுத்து 3 + 3 என்ன வரும்? 3 + 3 6னா 0ன்னு அர்த்தம். அப்போ இது மட்டும்தான் சப் குரூப், சரியா? இது மட்டும்தான் சப் குரூப். அடுத்து அவ்வளவுதான். இந்த 4 சப் குரூப் 3 சப் குரூப் இருக்கு, 1 இது 2 3, ஓகேவா? அடுத்து 4 ஜென்ரேட் பண்ணத சப் குரூப் என்னன்னு சொல்ல முடியுமா? 4 ஜென்ரேட் பண்ணத சப் குரூப் 0 போட்டு 0 4 வேற 4 2 4 ஆட் பண்ணிட்டே இருங்கப்பா, 4 ஆட் பண்ணிட்டே இருங்க. 0 ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், அடுத்து 4 போட்டுங்க. 4 + 4 வந்து 8. 8னா என்னன்னா ரிமைண்டர் 2. அடுத்து 4 கூட 2 இது கூட ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா 0 வந்துடும். திரும்ப இதோட ஒரு 4 ஆட் பண்ணினா இது வந்துடும், திரும்ப இதோட ஒரு 4 ஆட் பண்ணினா இது வந்துடும். ஸோ அப்போ இந்த இதுல இது ரெண்டும் 1, இது ரெண்டும் 1. 2 ஜென்ரேட் பண்றதும் 4 ஜென்ரேட் பண்ணத சப் குரூப் என்னன்னா சேம், சரியா?